மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 76. இன்பரசன் ஜீவிதா இருவரும் வெளியில் நன்றாக சிரித்து பேசினாலும் இருவரின் மனதிலும் பலமான யோசனைகள் மட்டுமே இருந்தன. இருவரும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தீவிரத்திலேயே இருந்தனர். கோமதியின் சொந்த ஊர் திருச்சி என்பதால் அவள் மூலமாக லால்குடி அல்லது திருச்சியில் தான் தங்க பாதுகாப்பான ஒரு விடுதியை ஏற்பாடு செய்து தருமாறு அவளிடம் கேட்க அவள் சரி என்று சொல்லிவிட்டு உடனே இன்பாவிடம் அதை பற்றி தெரிவித்து விட்டாள். ஜீவிதா தான் நினைத்ததை போல அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை உணர்ந்த இன்பரசன் அடுத்து தன்னிடம் விவாகரத்து கேட்டு வருவாள் என்று யூகித்தான். எப்பாடுபட்டாவது அதை மட்டும் தரவே கூடாது என்று முடிவு செய்து கொண்டான். அவளை விட்டு தர அவன் தயாராக இல்லை. புனலோ அசையாமலே ஆடுதே எந்த நூலாகே உன் கண்ணிலே ஆடுதே விண்ணெல்லாம் மொழி மின்னும் அழகை இரு கையில் குவித்தான் அவன் உன்னை படைத்தான். இரவால் உன் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானேன் உந்த நண்பிலே சிறி தீண்டல் இன்ப தீயந்தன் மேலே என் மீது வாழ்வில் நீய வேண்டுமே. உயிரானா என்றால் அது போதுமே. நீ அதிகாலை கீற்றின் ஒலியா மென் பேசும் காற்றின் மொழியா கண்ணாலே என்னை கொத்தி அழகாக்கும் ஆசை ஒலியா. நீ தரை வீழ்ந்த விண்மீன் துகளா வெண்ணெலவின் கடைசி மகளா படைத்தவனின் பெருமை பேசும் நீதான் அவன் புகழா. அண்டத்தின் இன்பத்தின் மொத்தத்தை தன் கையில் எடுத்தான் பின் உன்னை வடித்தான். இரவாயுன் கண்கள் செதுக்கி நான் உள்ளே விழ எனக்காக அவன் கொடுத்தான். தீத்திரியாயானேன் உந்த நண்பிலே சிறி தீண்டல் இன்ப தீயந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீய வேண்டுமே. உயிரானாய் என்றால் அது போதுமே. அன்று அவன் கடையில் இருந்தபோது அவள் அழைத்தாள். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறி அழைத்தாள். அதை கேட்டு திகைத்தவன் கடையில் இன்று வேலை அதிகம், வர நேரமாகும் என்று சொல்லி தவிர்த்து விட்டான். இப்படியே 2-3 நாட்கள் சென்ற பின் அவள் பொறுமை போனது. அன்று அவனிடம் பேசியே ஆக வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். தன்னை விட்டு அவள் செல்லப் போகிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு மனதில் அழுத்தத்தை கூட்டியது. அன்று இரவு வீட்டிற்கு வந்தபோது சோர்ந்து போய் காணப்பட்டான். அவன் முகம் கண்டே ஏதோ உணர்ந்தவள் அவனை நெருங்கி என்னாச்சு என்றாள் பதட்டமாக. அவள் முகத்தையும் காணாமல் ஒண்ணுமில்லை என்று விட்டு செல்ல முயன்றான். நில்லுங்க என்பா, முகமே ஒரு மாதிரி இருக்கு, என்ன செய்யுது உடம்புக்கு என்றபடி அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். சட்டென்று அவளிடம் இருந்து விலகி வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். அவனை தொட்ட அந்த அரை நொடியில் அவன் உடல் சூட்டை உணர்ந்தாள். வேகமாக கதவை தட்டினாள். இன்பா, என்ன பண்றீங்க? உடம்பு சுடுது, கதவை திறங்க. அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. மீண்டும் மீண்டும் அவள் அழைக்க, ப்ளீஸ் ஜீவா, டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் முடிவாக. சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணலை. டேப்லெட் போட்டிங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை. அப்போ கதவை திறங்க. விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்குவீங்க? நான் இருக்கும்போது எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? அவனிடம் பதில் இல்லை. எனக்கு கோபம் வருதென்பா, குரலை உயர்த்தினாள். கதவின் தாழ்பால் விலகும் சத்தம் கேட்டது. அவள் கதவை திறந்து உள்ளே நுழைவதற்குள் மீண்டும் சென்று படுத்து கொண்டான். அருகில் வந்து தொட்டு பார்த்துவிட்டு கொஞ்சம் பாலும் ஜுரத்திற்கான மாத்திரையும் கொண்டு வந்தாள். இன்பா, எழுந்து குடிங்க. அவன் அழுத்தமாக அப்படியே தலையணையில் முகம் புதைத்து படுத்திருந்தான். என்ன ஆச்சு இன்பா உங்களுக்கு? ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்பா. எழுந்து வெளியில் செல்ல முயன்றான்.
அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். என்ன இன்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? உங்களுக்காகத்தானே? அவள் முடிக்கும் முன் பட்டென்று நின்று திரும்பி அவளிடம் கேட்டான். ஆமாம், எனக்காகத்தான். நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இதையெல்லாம் நீ எனக்கு பண்ணுவ? படிப்பு முடிஞ்சது, ஜாப் கிடச்சிருச்சு, இனி நான் உனக்கு தேவையில்லை. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்ப. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் என்றவரை கோபமாக கேட்டவன், நீ இல்லாம என்றான் மெல்லிய குரலில். அவன் கூறியதை கேட்டு வெகுவாக திகைத்தாள் ஜீவிதா. அவன் வார்த்தைகளை கிரகிக்கும் முன் சட்டென்று அவளை அணைத்து கொண்டான் இன்பரசன். அதில் இன்னும் திகைத்து பேசாமடந்தையாக நின்றாள். ப்ளீஸ் ஜீவா, என்னை விட்டு போகாத. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ எங்கே போனாலும் என்னையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடு ஜீவா. என் அம்மாவை மாதிரியே நீயும் என்னை தனியாக விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். அவன் அணைப்பிலும் பேச்சிலும் அவள் மனதிற்கு போட்டு வைத்திருந்த பூட்டு தானாக திறந்து கொண்டது. முதலில் அவன் பேசியதில் மயங்கி நின்றவள் இறுதியாக தன் அம்மாவை பற்றி குறிப்பிட்ட வேளையில் அவள் புத்தி தெளிந்து விழித்து கொண்டது. அவன் அணைத்த சில நொடிகளிலேயே இலகி இருந்த அவள் உடல் மீண்டும் விரைத்து கொண்டது. அதனை உணர்ந்த இன்பா அவளிடம் இருந்து விலகினான். என்ன உனக்கு பிடிக்கலையா ஜீவா? ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை கண்களில் தேக்கி கேட்டான். உங்களை மாதிரி ஒருத்தர வேண்டாம்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா இன்பா? தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அவனிடம் என்ன பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஜீவா, நான் அவன் முன் கை நீட்டி நிறுத்தினாள். சரி, நான் உங்களை ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க? புரியல ஜீவா. உங்களால் நான் கேட்குறத செய்ய முடியுமா? நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் ஜீவா, அவசரமாக கூறினான். இப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. இல்லை இல்லை, ப்ராமிஸ் ப்ராமிஸ். அப்போது நீங்கள் ஐபிஎஸ் ஆகணும், சம்மதமா? அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் இன்பரசன். என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் அம்மாவோட ஆசை தான். அவங்க லெட்டரை படிச்சிட்டேன். அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். உடனே பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நல்லா யோசித்து உங்கள் முடிவை சொல்லலுங்க சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். ஆனால் அவளை நகர விடாமல் அவள் கையை இறுக்கி பிடித்து கொண்டான் இன்பரசன். என்னை விட்டு போகாத, நான் படிக்கிறேன். இமைக்காமல் அவனையே பார்த்தாள். ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லையே. எனக்காக எதையும் செய்வாரா? அவள் மனம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அவள் மனசாட்சி அவளை சாட ஆரம்பித்தது. இந்த அன்புக்கு நீ தகுதியானவள் தானா? அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவளை அணைத்து கொண்டான் இன்பரசன். அவள் விழிகள் நீரை பொழிய தயாராகின. இவர் அன்பு சிறு குழந்தையின் மனம் போல் தூய்மையானது. ஆனால் என்னுடையது? சரி, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். என்றாவது ஒரு நாள் உண்மை தெரியும் நிலை வரும்போது இவரிடம் இருந்து விலகிவிடலாம். அதுவரை இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக்கொள் ஜீவா. அவள் மனம் தன் முடிவை திட்டவட்டமாக சொல்லிவிட அவள் கை தானாக அவனை தழுவிக்கொண்டது. அன்று இரவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டனர். ஒரு அரசு வங்கியில் பணிபுரியும் கோமதியின் அப்பாவிற்கு திடீரென்று கும்பகோணத்திற்கு மாற்றல் வந்துவிட திருச்சியில் அவர்கள் இருந்த வீட்டிலேயே இருவரும் குடி சென்றனர். நீங்கள் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இந்தாங்க, இந்த அகாடமியில் கோச்சிங் நல்லா இருக்காம், இதில் சேர்ந்துடுங்க. மிச்ச நேரம் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சம்பாதிக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது ஏன் டேர்ன். அவள் சொல்வதுக்கெல்லாம் யோசிக்காமல் தலையை ஆட்டத் துவங்கி இருந்தான் இன்பரசன். சில மாதங்களிலேயே மகிழன் அவள் வயிற்றில் உருவானான். அவன் பிறந்து மெட்டர்னிட்டி லீவ் முடியும் வரை அவள் பார்த்து கொண்டாள். அதன் பிறகு அவள் வேலைக்கு செல்லும் நேரங்களில் எல்லாம் அவனை வளர்த்தது இன்பாதான். சில சமயங்களில் தன்னுடைய கோச்சிங் கிளாஸிற்கு கூட அவனை தூக்கி கொண்டு சென்று விடுவான். மகிழனும் தன் அப்பாவை போல் சமத்து பையன் என்பதால் இருவருக்கும் அவனால் எந்த தொந்தரவும் இருந்ததில்லை. அதன் பிறகு இன்பரசன் ஐபிஎஸ் பாஸ் செய்துவிட்டு இன்டர்வியூவிலும் தேர்ச்சி பெற்றான். ட்ரெயினிங்கிற்காக இருவரையும் பிரிந்து சென்றான். எவ்வித சலனமும் இன்றி சென்று கொண்டிருந்த ஜீவிதாவின் வாழ்வில் அப்போதுதான் புயல் ஏற்பட தொடங்கியது. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.